ஸோ அனதர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் மதகப்பட்டி வர்சஸ் முசுந்தகிரிப்பட்டி. ஸோ டே 2ல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 டீம், 2 போல். ஸோ 2 ப்ரைஸ் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்க்கு வந்து 2 ஓவர் கொடுத்துருக்காங்க, 2 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ ஏன்னா இன்றைக்கி மொத்தம் 16 டீமு. ஸோ இன்றைக்கி நிறையா மேட்ச் இருக்கா அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஃபுல்லாமே 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சரவணன், பவுலர் அரவிந்த். ஃபர்ஸ்ட் ஒன் பவுண்டரி வந்துருக்கு 4. நோ பால் கொடுத்துருக்காங்க, மொத்தம் 5 ரன் வந்திருக்கு. 4 அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு ஃப்ரீ பால். ஸோ பேக் டு பேக் 2 வைடு பால் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீ பால் அழகாக லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். நல்ல கேட்ச், ஆனால் விக்கெட் கன்சிடர் ஆகாது. அப்படிங்கிற இங்கே ஒரு சிங்கிள் மட்டும் தான் கிடச்சிருக்கு. செகண்ட் பால் கீப்பர் கைவசம் டாட் பாலை பதிவு பண்ணிட்டார். தேர்ட் ஒன். ஸோ இதுவும் டாட் பால், 2 டாட். சரி, பவுலர் நேம் சிவா. நெக்ஸ்ட் ஒன் லெக் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? 1. சான்ஸ் ஃபார் இங்கே. ஸோ 2 ரன் ஓடிட்டாங்க. 2 குயிக்கா. லாஸ்ட் 2 பேட்ல ஏஜ் கீப்பர் கையிலே எடுத்திருக்காரு. ஸோ விக்கெட் எடுத்து கொடுத்துருக்காரு சிவா, மொதல் விக்கெட். சிறப்பான ஒரு பந்து வீச்சு. இனி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் பாக்ஸ் டு பாக்ஸில் இங்கே டாட் பாலை பதிவு பண்ணிட்டார். லாஸ்ட் பால் சிவா. ஸோ ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டாக 10 ரன் காட்டிட்டாங்க முசுந்தகிரிப்பட்டி. ஸோ அதற்கான லூஸ் பண்ண விக்கெட் 1. செகண்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். கீப்பர் மிஸ் பண்ணி ஃபீல்டராலையும் பிடிக்க முடியல. ஒரு அகல பந்து. ஸோ பவுண்டரி நினைக்கிறேன் வாயிலாக 4 பவுண்டரி பேட்ச் மொத்தம் ஒயிட் பேஸ்னால மொத்தம் 5. ரீபால் வாலிபால் நல்லா போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் பால் டாஸ் பால் லெக் திசையில் மடக்கி அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓட்டங்கள்? ஒரு சிங்கிள் மட்டும். 1 ஓட்டங்கள். பேசிங்களா ஸ்ட்ரைட்டா நோ பால் கொடுத்துட்டாங்க. ஒரு சிங்கிள், மொத்தம் 2 ரன். பால் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஃப்ரீ பால். சிறப்பாக லெக் திசையில் கட் செய்யப்பட்ட பந்து. குயிக் ரன்னிங் சிங்கிள் ஓடிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன் டாட் பாலை பதிவு பண்ணிட்டாரு. லாஸ்ட் 2 சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. காப்பாளரின் கவனக்குறைவால் கீப்பர் மிஸ் பண்ணி ஒரு சிங்கிள் ஓடிட்டாங்க. லாஸ்ட் ஒன் ஷாட் இறங்கி போய் லாங் ஆஃப்ல ஆடிட்டார். சான்ஸ் ஃபார் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. கோலி டேக்கன் ஃபீல்டர் கையில தான் போயிருக்கு. நல்ல கேட்ச் கணேஷ். ஸோ லாஸ்ட் பால்ல விக்கெட்டோட முடிச்சு கொடுத்துருக்காரு. இந்த ஓவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவுக்கு வந்துருச்சு. 2 ஓவருக்கு ஹை ஸ்கோர் மேட்ச்னே சொல்லலாம். 21 ரன்னுக்கு ஆடிட்டாங்க முசுந்தகிரிப்பட்டி. 22 டார்கெட் ஃபார் மதகப்பட்டி இந்த மேட்ச். ஓவருக்கு 11 ரன்கள். ஃபர்ஸ்ட் பால் என்ஜாய் வந்துச்சு. கீப்பரை ஏமாற்றி ஸ்லிப் திசையில் உள்ள ஃபீல்டரும் தஞ்சம் சிங்கிள் மட்டும் ஃபர்ஸ்ட் பால். செகண்ட் பால் செகண்ட் ஒன் ரீபால். பேட்ல ஒரு ஏஜ் ஃபீல்டரை வச்சாங்க. கேட்ச் கேரி ஆகல. 1. இங்க 2 ரன்னா மாத்திட்டாங்க. 2. ஸோ ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்களா? கால் எடுத்துட்டு வந்த தட்டி தான் விட்டுருக்காரு. ரெடி ஆடிட்டு ஸ்கொயர் லெக் திசையில் 1 2 ஓட்டங்கள். அங்க ஒரு 2 ஓடிட்டாங்க. பேக் டு பேக் 2 கிடைச்சிருக்கு. ஆனால் இது நெக்ஸ்ட் ஒன் இந்த மாதிரி லாங் ஆஃப்ல ஆடிட்டாரு. 1 ஸோ ஃபீல்டர் வந்தார் ஃபர்ஸ்ட் டம்ல எடுக்கல. 2 ஓடிங்களா இங்க 2 ஓடிட்டாங்க. மூணாவது டபுள பத்தி பண்ணிட்டாரு. சரி. லாஸ்ட் 2 ஷாட் பாட்டம் ஆஃப் தி பேட். சான்ஸ் ஃபார் 6 போயிருச்சுங்க. ஸோ கிளியர் ஹிட். அழகாக அடிக்கப்பட்ட பந்து. 3 டபுளுக்கு அப்புறம் 6 ரன்களை பெற்று ஒரு 6 பதிவு பண்ணிட்டார். செகண்ட் ஹாஃப்ல வர முதல் 6. நல்ல ஷாட். லாஸ்ட் ஒன் தட்டி விட்டுருக்காரு. எனினும் பேட்ஸ்மேனின் நேர்த்தியான ஆட்டத்தால் 2 ரன்களை பெற்று ஈஸியா 2 ஓடிட்டாங்க. லாஸ்ட் பாலே ஒரு 2 வந்திருக்குங்க மதகப்பட்டி அணியினருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 16. இந்த கிட்ட லூஸ் பண்ணாம. ஸோ ரிமைனிங் உள்ள 6 பாலுக்கு 6 ரன் தேவை. பால் டு பால் மேட்ச் எடுத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அரௌண்ட் தி கில் ஃபர்ஸ்ட் ஒன் லெக் திசையில் வீசப்பட்ட ஃபர்ஸ்ட் ஒன் ரீபால். அழகாக வீசப்பட்ட பந்து. பால் கொடுத்துட்டாங்க. லெக் ஸ்டம்ப்ஸ்ல ஆடிட்டாரு. ஃபுல் டாஸ் நோ பால் என்று நடுவரால் வழங்கப்பட்டு 2 ஓடிட்டாங்க. எத்தனை ஓட்டம்ப்பா? 2 ரன் பிளஸ் நோ பால் மொத்தம் 3. நோ பால் பிளஸ். ஸோ ரிமைனிங் உள்ள பாலுக்கு 2 ரன் தேவை. ஃப்ரீ பால். அழகாக வீசப்பட்ட பந்து. டாட் பாலை பதிவு பண்ணிட்டாரு. ஸ்லோயரா வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் பால் 1 பவுன்ஸ் டாட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்
ஸோ பைஸில் சிங்கிள் ஓடிட்டாங்க. வைடு. அதோட இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மேட்ச் இங்கே மதகுப்பட்டி வின் பண்ணிட்டாங்க. மேட்ச் ஆனமே மதகுப்பட்டி நல்ல பிளே. எங்களின் அழைப்பு ரெண்டு டீம் இவ்வளவு தூரம் வந்த முஸ்லிம் another first round match. ஸோ உங்கள் நண்பன் கோயில்பட்டி வர்சஸ் வடக்கு வளையப்பட்டி. ஸோ இந்த மேட்ச்சுக்கும் 2 ஓவர் கொடுத்துருக்காங்க. 2 bowler கண்டிப்பாக யூஸ் பண்ணும். ஸோ டேஸ்மேன் பண்ண கோயில்பட்டி வந்து ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் அர்ஜுன் இருக்க போறாரு. நான் செகண்ட்ல அபி. அதனை எதிர்த்தாடும் வடக்கல் பந்து கணேஷ் ஃபர்ஸ்ட் ஒன். அழகாக ஸ்வீப் செய்யப்பட்ட பந்து எத்தனை ரன்களை பெறும்? பவுண்டரி போயிருச்சுங்க. மிக சந்திச்ச முதல் பாலில் எக்ஸாம்பிள் ஒரு 4 பதிவு பண்ணிட்டாரு அர்ஜுன். ஸோ இந்த மேட்சை நாளோட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மட்டை வீச்சாளர் செகண்ட் பால் கிராஸ் பால் வெட்டிகள் ஆடிட்டாரு. பந்து கேப்ல விழுந்துருச்சு. ஸோ 1 ரன்ஸ் எடுத்து ஃபீல்டரின் நேர்த்தியான ஃபீல்டிங்கா 2 ரன் ஓடிட்டாங்க. 2 ஓட்டம் மட்டுமே. நெக்ஸ்ட் ஒன் தேர்ட் ஒன். அழகாக லெக் சைடில் கட்டப்பட்ட பந்து ஆனால் ஃபீல்டரால் தடுக்கப்பட்டு ஒரு மிஸ்ஃபீல்ட் நடந்திருக்கு. அதன் காரணமா ஸோ இதே 2 மாத்திட்டாங்க. ஸோ 2 மாத்திட்டாங்க. பேக் டு பேக் 2. ஸோ வைட் கீப்பர் மிஸ் பண்ணி பைஸ்லைன் சிங்கிள் மொத்தம் 2. உதிரியின் வாய் ரீபால் ரெண்டு பவுன்ஸ் ஆயிடுச்சு. வீசப்பட்ட பந்து குட் பேட்லைன் மட்டும் வந்திருக்கு. விக்கெட் கொடுத்துருக்காங்க. விக்கெட். ஸோ மொதல் விக்கெட் எடுத்து கொடுத்துட்டாரு கணேஷ். ஸோ அபி விக்கெட். நீ வருஷம் சிக்கல டீஸ் 2 குயிக்கர் ஒன் குயிக்காக வந்துருச்சு. டாட் பால் லாஸ்ட் ஒன். ஸோ இதுவும் டாட் பாலாக மாறி இருக்கு. அழகாக வீசப்பட்ட அணியினர் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் ரவுண்டாக 10 ரன்னுக்கு ஆடிட்டாங்க. வடக்கு வளையப்பட்டி 1 விக்கெட் லூஸ் பண்ணி சமநிலையில் முடிந்தால் சூப்பர் ஓவர். பவுலர் பாரதி ஃபர்ஸ்ட் ஒன். அழகாக கால்ல பட்டிருக்கு அப்படிங்கல. லெக் பை சிங்கிள் மட்டும். செகண்ட் பால் டு யாக்கர் பால். பால்ல பட்டு கால்லையும் பட்டிருக்கு. இதுவும் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள். பந்து வீச்சாளர் அழகாக அடிச்சு போட்ட பால் ஃபீல்டர் கிட்ட தான் போயிருக்கு. லெக் ஸ்டம்பில் பேட்ஸ்மேன் திறமையால் லெக் திசையில் மடக்கி அடிக்கப்பட்டு 1 2 பின்னாடி ஃபீல்டர் வந்துட்டாரு. 2 ரன் ஓடி எடுத்துருக்காங்க. 2 போன பால் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். அழகாக அடிக்கப்பட்ட பந்து கேப்ல விழுந்துருச்சு. ஆனால் பவுலர் போயிட்டாரு பாரதி. இங்க ரன் அவுட் கிடைச்சிருக்கு. 1 ரன் பிளஸ் விக்கெட் கிடைச்சிருங்க. ஒரு ஓட்டம் மற்றும் ஒரு விக்கெட். பவுலிங் போட்டதோட பாலுக்கும் போயிட்டாரு பாரதி. இங்க ரன் அவுட். நல்ல ஃபீல்டு. அழகாக ஆஃப் திசையில் உருட்டி ஆடப்பட்ட பந்து ஃபீல்டரின் கையில் தஞ்சம் புகுந்து அகைன் 1 ரன் பிளஸ் ரன் அவுட் கிடைச்சிருக்கு. விக்கெட். அதோட இந்த ஓவர் முடிச்சு கொடுத்துருக்காரு பாரதி. நல்ல ஓவருங்க. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 2 ஓவருக்கு ஸ்கோர் 17 ரன்னுக்கு ஆடிட்டாங்க வடக்கு வளையப்பட்டி. ஸோ 18 டார்கெட் ஃபார் கோயில்பட்டி இந்த மேட்ச் வின் பண்ண. ஸோ இங்கே ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்கில் சேட்டா பாரதி இருக்காரு. நான் செகண்டில் கணேஷ். ஃபர்ஸ்ட் ஒன். கேட்ச் ட்ராப். ஃபர்ஸ்ட் பாலே கேட்சுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. கேட்ச் மிஸ். இங்கே 2 ஓடி எடுத்துருக்காங்க. 2. செகண்ட் பால் செகண்ட் ஒன் ரீபால். பாக்ஸ் டு பாக்ஸில் வந்துருச்சு. ஆனால் கீப்பர் மிஸ் பண்ணி ஸோ பைஸில் சிங்கிள் ஓடிட்டாங்க. ஸோ டாட் பால். நெக்ஸ்ட் ஒன். ஸோ போன பால் ஆக்ஷன் நோ பால் கொடுத்துருக்காங்க. போல சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஃப்ரீட் பால் கணேஷ்க்கு. லோயராக வந்துச்சு. ஒரு லோட்டாஸ் பால். ஸோ நான் இங்கே டாட் பாலாக பதிவு பண்ணிட்டாரு. ஸோ ஃப்ரீட் பால். ஃபோர்த் ஒன். ஏன் லோட்டாஸ் பால் இந்த மாதிரி லாங் ஆஃப்ல ஆடிட்டாரு. ஈஸியாக 2 ஓடிட்டாங்க. 2. அடிச்சிட்டாருங்க. ஸ்கொயர் லெக் திசையில் தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஆடிட்டாரு. 6. யாரு போயிருச்சு மேக்ஸிமம். நம்பர்களின் முடிவு செகண்ட் ஹாஃப்ல முதல் ஆரா பதிவு பண்ணிட்டாரு. இந்த மேட்ச்லயே முதல் ஆர் வந்துருச்சு கணேஷ் பேட்ல இருந்து. 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு நெக்ஸ்ட் ஒன். அழகாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை ஓட்டங்களை பெறும் என்று பார்ப்போம். 2 ஃபீல்டர் எடுத்துக்குள்ள ஈஸியா 2 ஓடிட்டாங்க. 2. ஒரு ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிவுக்கு ஸ்கோர் 15. கோல் பண்ணி அந்த விக்கெட்டை லூஸ் பண்ணாம. ஸோ ரிமைனிங்ல 6 பாலுக்கு 3 ரன் தேவை. டாஸ் பால் ஃபைனலுக்கு ஆடிட்டாரு. முதல் பந்திலேயே தனது அணியை பவுண்டரி பரிசுங்க ஒரு 4 வந்துருச்சு.
ஸோ இந்த நாளோட இந்த மேட்ச் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மேட்ச் உங்கள் நண்பன் கோயில்பட்டி வின் பண்ணிட்டாங்க. ஸோ மேட்ச் ஆன் பை கோயில்பட்டி நல்ல பிளேயர் ரெண்டு டீமே. முதல் சுற்றில்